Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தாவேக தலைவர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறப்போவது யார் என்பது தொடர்பாக நிர்வாகிகளோடு தாவேக தலைவர் விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என்பது தொடர்பான முக்கிய ஆலோசனை நடந்து வருகிறது. தாவேக தலைவர் விஜய் தலைமையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். தாவேக தலைவர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறப் போவது யார் என்பது தொடர்பாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழக அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என்பது தொடர்பான முக்கிய ஆலோசனை நடந்து வருகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ், தாவேக தலைவர் விஜய் தலைமையில ஆலோசனை நடந்து வருது. அமைச்சரவையில யாரெல்லாம் இடம்பெற வாய்ப்பு இருக்கு? பரிசீலனையில யார் பெயரெல்லாம் இருக்கிறது? என்ன தற்போதைய தகவல்? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் சராசரியாக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறதுக்கான காத்திருக்கிறார்கள். ஆளுநருடைய அழைப்புக்காக காத்திருக்கிறார்கள். நாளை தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் சென்னை வந்த பிறகாக அவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்கான முடிவுகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து தீவிரமாக திட்டமிட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலை தான் தற்பொழுது சென்னை நீலாங்கரையில் இன்று காலைய தினம் பனையூர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியாக சந்தித்து விஜய் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தற்பொழுது முக்கிய மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையின் போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த், அதே போல ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், CTR நிர்மல்குமார், அருண்ராஜ், விஜய் சரவணன் உட்பட மூத்த நிர்வாகிகள் இந்த ஆலோசனையில காத்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் வரக்கூடிய 7ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான ஆயத்த பணிகள் ஒருபுறம் நடந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த அமைச்சரவை குறித்தான தொடர்பான விவாதங்களையும் தற்பொழுது இந்த ஆலோசனையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் கொடுக்க போகிறார்கள், யார் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சரவையில் இடம் கொடுக்க போகிறார்கள் என்பதெல்லாம் தற்பொழுது இந்த ஆலோசனையில் பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சென்னையை பொறுத்தவரை ஒரு 3-4 வேட்பாளர்கள் பெரும்பான்மையான வேட்பாளர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அதே போல ஈரோட்டை சேர்ந்த அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல CTR நிர்மல்குமார், முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ், அதே போல தமிழன் பார்த்திபன், முகமது பர்வேஸ், சத்யபாமா, கல்லானை, விஜயலட்சுமி உட்பட முக்கியமான நிர்வாகிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது தொடர்பாகவும் எந்த மாதிரியான இலாக்காக்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தான பேச்சுகளும் தற்பொழுது இந்த ஆலோசனையில் பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சுமார் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் இந்த ஆலோசனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபுறம் இருந்தாலும் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பிற கட்சிகளுடைய ஆதரவு வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இன்று காலையில் கூட CPM அலுவலகத்தில் CPM உடைய மாநில செயலாளர் சண்முகம், அதே போல CPM ஐஏடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், BCK தலைவர் தொல் திருமாவளவன் 3 பேரும் சிறிது நேரம் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இது மேலும் காங்கிரசினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரந்தையை கட்சியினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கரிடம் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த 2 கட்சி கிட்டத்தட்ட 3 கட்சிகள் நேரடியாக தங்களுடைய
ஆதரவு நிலைப்பாட்டை இந்த தேர்தலில் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள், தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க போகிறார்கள் அல்லது கூட்டணியில் நேரடியாக இடம்பெற்று அமைச்சரவையில் இடம் கேட்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. இது ஒரு முறை இருந்தாலும் கிறிஸ் ஜோர்டன் நேரடியாக இன்று சென்னையிலிருந்து டெல்லி செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரசுடைய மேலிட தலைமை எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குமா, விசிக, சிபிஎம், சிபிஐ கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பார்களா என்பதெல்லாம் தற்போது வரை ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் மே 7ஆம் தேதி கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியான நிலையில் அதற்கான ஏற்பாடுகளும் ஆயத்த பணிகளும் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. அமைச்சரவை தொடர்பான கேள்விகள், அதே போல அமைச்சரவையில் யாருக்கெல்லாம் இடம் கொடுக்க போகிறோம் என்பதையெல்லாம் தற்பொழுது கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் நேரடியாக விஜயுடன் வந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகாக ஆலோசனையில் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது, அமைச்சரவையில் யாருக்கெல்லாம் இடம் கொடுக்க போகிறது என்ற தகவல் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். ஆலோசனையின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்கிறது தெரியவரும். தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வினிஷ். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.